ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிஜே. நிறைய சினிமாவில் கோட் சீனை பார்த்துருப்போம். அதில் நம்ம ஹீரோ பயங்கரமாக அப்படியா இப்படியான வசனம் பேசியிருப்பார். நம்ம ஹீரோ பேசுகிற வசனத்தை பார்த்த ஜட்ஜே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவார். ஜட்ஜி, அடங்கப்பா, இவன் இப்படி பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பேன்டா சாமி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ பல வசனத்தை பேசி வில்லனுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருவாரு. அப்படி தூக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜு அந்த பேனாவை அப்படியே பேப்பரில் அழுத்தி உடைச்சிடுவார். இந்த மாதிரியான கோட் சீனை நம்ம பல படத்தில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் தூக்கு தண்டனை ஏன் கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி ஏன் அந்த பேனா முனையை உடைக்கிறாங்க, உடஞ்ச பேனா முனை எதை எடுத்துக்காட்டுது, உடஞ்ச பேனா முனையோட நோக்கம் என்ன, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அதை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க வரலாற்றில் கொஞ்சம் பின்னாடி போகணும். மரண தண்டனை தீர்ப்பை எழுதின உடனே பேனாவோட நுனியை உடைக்கிற பழக்கம் இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாகவே இந்திய நீதிபதிகள்கிட்ட இருந்துச்சான். அது எப்போ இருந்துன்னா முகலாய காலத்தில் இருந்தே வழக்கத்தில் இருந்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவை ஆண்ட வெள்ளைக்காரனும் இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சாவன் சரி நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோன்னு பண்ணியிருக்காங்க. இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கின பின்னாடியும் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தனை எவ்வளவோ தடவை திருத்த நினைக்கிறோம், அவனுக்கு மன்னிப்பும் திரும்ப திரும்ப கொடுக்குறோம். பட் அவன் திருந்த வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும்போது, அவனால் இன்னொருத்தரோட உயிருக்கு பிரச்சனையாகும் போது அவனை என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான கடுமையான தீர்ப்பு மூலமா அவனை மாதிரி வாழ்ந்தா உங்களுக்கு இதுதான் தண்டனை சொல்லப்படுது. ஒரு தடவை இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டா மறுபடியும் வர முடியுமாங்கிறது டவுட்டு தான். அதே மாதிரி ஒரு தடவை பேனாவோட முனை உடைஞ்சா அந்த பேனாவை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மரண தண்டனையும். உடஞ்ச பேனா முனை எதை குறிக்குதுன்னா, பேனா அதனுடைய நோக்கத்துக்காக நிறைவேற்றியாச்சு, இதே மாதிரி வேற ஒரு நோக்கத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத குறிக்குது. பேனாவோட முனை எதை எடுத்துக்காட்டுதுன்னா, தூக்கு தண்டனையை கொடுத்த பின்னாடி பேனாவோட முனையை உடைக்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒருத்தனோட தலைவிதியை தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அப்புறம் அதில் இருக்கிற உணர்ச்சியை எடுத்துக்காட்டுது. இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், உடஞ்சது பேனா முனை மட்டும் கிடையாது, நீதிபதிகளோட நல்ல இதயம் கூட. ஓகே, இந்த மாதிரியான தண்டனைகளை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பற்றின கருத்தையும். நன்றி.